தமிழ் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். என்னடா இது ரிசல்ட்டுக்குள்ள என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு பதறி அடிச்சு போய் பார்த்தோம்னா, வேளாங்கண்ணிக்கு விஜய் வருவதாக ஒரு நியூஸ் பரவி இருக்கு போல. அதனை ஒட்டி மக்கள் எல்லாரும் கூட்டமா போயிட்டு வேளாங்கண்ணில போய் நின்று இருக்காங்க, விஜய் எப்படின்னாவது பார்த்துடணும்னு சொல்லி. ஆனா வேளாங்கண்ணிக்கு விஜய் வரவே இல்லை. ஏமாட்டதோட திரும்பி அதை வேற அவங்க போஸ்ட் போடுறாங்க. விஜய் நான் பார்க்கலான்னு வந்தோம், ஆனா விஜய் இல்லை, நாங்க ஏமாந்து போயிட்டோம்னு சொல்லி போஸ்ட் போடுறாங்க. சரி, அங்க விஜய் வராருன்னு சொல்லி இவங்களுக்குலாம் தகவல்கள் கொடுத்தது யாரு? அபிஷியலா எந்த ஒரு நியூஸுமே வெளியே வரல விஜய் வந்து இன்னைக்கு வேளாங்கண்ணி வர போறான்னு சொல்லி. ஆனா மக்கள் அதை நம்பி போறாங்க. இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் எல்லாம் தாவேக்காவினருக்கு கொடுப்பது யாருன்னு சொல்லி ஒரு சந்தேகமே இருக்கு. எதனாலன்னு பார்த்தா, இப்ப ரீசெண்ட் டைம்ல விஜய் வந்து திருச்செந்தூர் போயிருந்தாரு, அதுக்கப்புறம் சாய்பாபா கோவில் போயிருந்தாரு. அடுத்ததான் வந்து சோசியல் மீடியால என்ன பேசினாங்கன்னா, ஒருவேளை இவர் வந்து நெக்ஸ்ட் ஒன்னு வேளாங்கண்ணி போனோம், இல்லைன்னா நாகூர் தர்கா போனோம், ரெண்டுல ஏதோ ஒன்று போக போறாருன்னு சொல்லி சோசியல் மீடியால இவங்களை காமெடி பண்ணி பேசியிருந்தாங்க. அதை போய் நம்பி இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒருவேளை உண்மையாலே அண்ணன் இன்னைக்கு வந்து வேளாங்கண்ணி வந்துருவாருன்னு சொல்லி மொத்தமா போய் நின்று இருக்காங்க. சரி, நீங்க போங்க விஜய் பார்க்கறதுக்கு, நீங்க நைட் 2 மணிக்கு போங்க, விடிய காலை 4 மணிக்கு போங்க, எப்படின்னா போங்க. உங்க உயிரை பணையம் வச்சு நீங்க குழந்தை குட்டியோட போறீங்க, அதெல்லாம் நீங்க போய்க்கோங்க, அதை யாரும் விமர்சனம் பண்ணல. ஆனா நீங்க போற இடம் என்ன மாதிரி இடம்? இவங்க தாவேக்காவினரை பொறுத்த வரையுமே இவங்க எல்லா இடத்துலயுமே டிவிக்கேன்னு கத்துவாங்க. அது ஒரு மருத்துவமனையா இருக்கட்டும், பள்ளிக்கூடமா இருக்கட்டும், எல்லா பொது இடங்களுமே டிவிக்கேன்னு கத்த போயிட்டு இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, வேளாங்கண்ணில இருக்கக்கூடிய அந்த புனித தலத்துக்கு போயிட்டு அங்க போயிட்டு அந்த ஏசுநாதர் முன்னாடி போயிட்டு டிவிக்கே விஜய் சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து ஒரு விமர்சனத்துக்குள்ளான ஒரு விஷயம். ஏன்னு பார்த்தோன்னா, எல்லாருமே ஒரு புனித தலத்துக்கு போறாங்க, ஒரு சர்ச்சுக்கோ கோவிலுக்கோ தர்காக்கு போறாங்கன்னா, உங்களை மாதிரி எல்லாருமே விஜய் பாக்குறோம், ஏதாவது ஒரு வீடியோ எடுக்கணும்னு போக மாட்டாங்க. பல்வேறு பக்தர்கள் வந்து ஒரு அமைதியை நாடி போவாங்க. அவங்களுக்கு பல துக்கங்கள்லாம் இருக்கும், கவலைகளை மறக்கிறதுக்காக போவாங்க. அப்படியும் சில பக்தர்கள் நேற்று வேளாங்கண்ணி வந்திருப்பாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த இடத்துல போய் டிவிக்கேன்னு கத்துறது அங்க இருக்கிற கிறிஸ்தவ பக்தர்களுக்கு இது மிகப்பெரிய மன உளைச்சலாவே இருக்கு. ஏன்னா இவங்க கட்சி தலைமைக்குமே இது தெரியாது. இந்த தேர்தல் விதிகளின் படி எலெக்ஷன் வர வரையுமே எந்த ஒரு புனித தலங்களுக்கும் போயிட்டு உங்க அரசியல் கட்சி நீங்க ப்ரொமோட் பண்ணக்கூடாது. சரி, இவங்க மட்டும் தான் இந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு பார்த்தோன்னா, இந்த கட்சியோட தலைமையும் அப்படிதான் இருக்கு. விஜய் அவர்கள் கூட ரீசெண்டா இந்த ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு மண்டி போட்டு சில விஷயங்கள்லாம் பண்ணார்ல, அப்பயே அவர் மீது வழக்கு பாய்ந்தது. தேர்தல் விதிகளின் படி எந்த ஒரு அரசியல் கட்சி நபர்கள் வந்து ஏதாவது ஒரு புனித தலங்களுக்கு போயிட்டு பிரச்சாரம் பண்ணக்கூடாது, தன்னோட அரசியல் கட்சியை ப்ரொமோட் பண்ணும் விதமாக எந்த ஒரு அரசியல் குறியீடுகளும் எடுத்துட்டு போக கூடாது நீங்க புனித தலங்களுக்குன்னு சொல்லி ஒரு ரூல்ஸே இருக்கு. ஆனா அண்ணா என்ன பண்ணாரு, புனித தலங்களுக்கு அந்த சர்ச்சுக்கு போயிட்டு மண்டி போட்டு அந்த டிவிக்கு துண்டோட போனாரு. ஸோ அவர் அப்படி இருக்கிறதால தான் இந்த தொண்டர்களும் இப்படி இருக்கிறாங்க. இது மாதிரி காலையில ஆரம்பிச்சதோ ஒரு நியூஸ், வேளாங்கண்ணிக்கு போய் திரும்பி வந்து ஏமாந்து வந்த மக்கள்னு சொல்லி. இது ஒரு சைடு இருக்க, தேர்தலுக்கு அப்புறமா செங்கோட்டையன் அவர்கள் ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருந்தாரு. அதுல என்னென்ன சொன்னாருன்னு பார்த்தோன்னா, முதல்ல ஆரம்பிச்சிட்டாரு, ராஜ்மோகனுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு நாளை நாட்டை ஆள போகிற தலைவர், இந்தியாவே வியந்து பார்க்க போறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டே இருந்தாரு. அதுவரையும் ஓகே பா, ராஜ்மோகனே பரவாயில்லப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இன்னொரு வார்த்தை சொன்னாரு, மனிதநேயமிக்க தலைவர்னு சொன்னாரு. அதை தான் நம்மளால ஏத்துக்கவே முடியல. விஜய் அவர்கள் மனிதநேயமிக்க தலைவரா? இன்னைக்கு காலையில கூட அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். நேற்று ஒரு வீடியோ வந்து ரீசெண்டாக வைரல் ஆச்சு. அதாவது விஜய் ஒரு பெரிய மன்னர் மாதிரி, விஜய் எல்லாருக்குமே வந்து வாரி வள்ளல் மாதிரி, அதாவது பிறந்ததுலேருந்தே மக்களுக்காக தன்னோட வாழ்க்கையை வந்து அர்ப்பணிச்ச மாதிரி 20-30 மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, விஜயோட வீட்டுக்கு வெளியே போய் நின்றுட்டு மனு கொடுக்க நிற்கிறாங்க. அவர் தான் வந்து மன்னர் ஆட்சி முறையை வந்து மேற்கொள்றாரு, எப்படின்னா அவரை பார்த்து மனு கொடுத்துடலாம், தன்னோட குறைகளை வந்து மேற்கொண்டுலான்னு சொல்லி அவங்க போயிட்டு மனுவோட நிற்கிறாங்க. கேட்டு திறக்குது, விஜய் அவர்கள் உள்ள வராரு. அவ்வளோதான், கண்டுக்கவே இல்லை அந்த மக்களை. அதாவது எந்த ஒரு நபரா இருந்தாலுமே தன்னை பார்க்க ஒரு 10 பேர் நிக்கிறாங்க, இவ்வளவு நேரம் வெயில நிக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். எதுவுமே கேட்கல விஜய், அந்த கண்ணடியை திறந்து கூட பார்க்கல. விட்டா போதுன்ற மாதிரி அப்படியே யாருமெல்லாம் ஏத்துங்கடா, கையை கலகட உடச்சுக்கிட்டோன்ற மாதிரி எடுத்துட்டு போறாரு. அந்த மக்கள் அப்படியே ஒரு தளபதின்னு கத்துறாங்க. அவங்க கத்துற மாடலேஷன் எப்படி இருக்குன்னா, ஏதோ ஒரு ஹெல்ப் வேணும் எங்களுக்குன்ற மாதிரி இருக்கு. ஒரு வேலை என்ன பணங்கன்னு கேட்ட போறான்னு பயந்து ஓடுறாரா என்னன்னு தெரியல. என்னன்னு கூட கேட்காம, மக்கள் குறை என்னன்னு கூட கேட்காம அப்படியே அலற அடிச்சு அங்க வந்து ஓடுறாரு. பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, விஜய் வந்து திரும்பி பார்க்காம போயிட்டாருன்னு ஒரு ஏமாற்றோட அங்க ஒரு 10 பேர் நின்று இருந்தாங்களே, கண்டிப்பா அதோட அன்னைக்கு விஜய் அவங்க வெறுத்திருப்பாங்க. ஏன்னா இப்படி மக்களை வந்து அலட்சியப்படுத்துறா ஒரு தலைவன் எப்படி வந்து வருங்காலத்துல ஒரு சிஎம் ஆயிட்டா மக்களோட குறைகளை கேட்பாரு. அது மாதிரி சொல்றாரு, நான் வந்து ஜெயிச்சுட்டா உங்களை கண்டிப்பா பார்க்க வருவேன், அதாவது மாசத்துக்கு ஒரு வாட்டி வருவேன், அப்ப வருஷத்துக்கு 12 வாட்டி வருவாரு போல. இப்படி வீட்டுக்கு வெளியே தன்னை பார்க்கறதுக்கு பல மணி நேரம் வந்து அதை தவமா கடந்து வெயில நின்று தாக்கத்துல செத்து இப்படி நிக்கிறாங்கன்னா, அவங்களே உங்களால என்னன்னு கேட்டு குறைகளை கேட்க முடியல. நாளைக்கு நீங்க சிஎம் ஆயிட்டீங்கன்னா எப்படி மக்களோட குறையை கேட்பீங்கன்னு சொல்லி மக்கள் கேட்பாங்கல்ல. அதாவது பகுத்தறிவுள்ள மக்கள் கேட்பாங்க, டிவிக்கோட தொண்டர்கள் கேட்க மாட்டாங்க, மக்கள் கேட்பாங்கல்ல. இது ஒரு பக்கம் இருக்க. நேற்று அமானுஷ்யமான ஒரு வீடியோ வந்து முன்னாடி வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தோன்னா,
ஒரு ஒரு 71 வயது கொண்ட ஒரு மூதாட்டி ஒரு ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அதாவது விஜய் வீட்டு வெளியே போயிட்டு மந்திரம் மோதும் பாட்டி அப்படின்னு சொல்லி டெம்ப்ளேட்டோட போட்டாங்க. விஜய் வீட்டு வெளியே போய் மந்திரம் மோதுறாங்களா? என்னடா இது, விஜய் கொஞ்ச நாள் வந்து கோவில் குளமா சுத்திட்டு இருக்காரு, நெக்ஸ்ட் தர்கான்னு பேசிட்டு இருக்கோம், யார் இந்த லேடி ஒயிட் ட்ரெஸ் போயிட்டு போய் மந்திரம் ஊதிட்டு இருக்காருன்னு சொல்லி அப்படியே அமானுஷமா பார்த்தனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் விஜய் பார்க்க வந்திருக்கேன், அவர்கிட்ட நான் வந்து ஒரு விஷயம் சொல்லணும், உங்ககிட்ட சொல்ல முடியாது, அதெல்லாம் என்னால இன்னைக்கு நான் விஜய் பார்த்துட்டு தான் போவேன், நான் இங்க வந்து 4 மணிக்கு காலையிலே வந்துட்டேன். அவங்களுக்கு என்ன பார்த்தா 71 வயசு இருக்கும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, விஜய் பார்க்க 4 மணிக்கே வந்துட்டேன். அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, நான் 4 மணிக்கே வந்து நின்றுட்டேன், ஆனா யாரும் எனக்கு தண்ணி கூட கொடுக்கல, ஆனா பரவாயில்ல நான் விஜய் பார்த்துட்டு தான் போன்னு சொல்ல அந்த வயசான ஒரு மூதாட்டி நிக்கிறாங்க. இவங்க கட்சியை பத்தி பார்த்தனா எல்லாரும் எதுக்குதான் விஜய் பார்க்கணும் விஜய் பார்க்கணும்னு போறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த மனுஷன் பாக்குறாரு, தன்னை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வெளியே இத்தனை பேர் நிக்கிறாங்க, நான் ஒரு மண்டர் மாதிரி ஃபீல் பண்றேன்னு தெரியுது. நீங்க தனியா அவங்க வந்து பார்க்க முடியலன்னா பரவாயில்ல, ஆனா உங்க வீட்டுக்கு வெளியே தான் நீங்க வரீங்க, ஒரு காரியமே வெளியே வரீங்க, ஒண்ணும் இல்ல ஒரு கையசிட்டு போற கூட நீங்க பண்ணிருக்கலாம், அப்படியே எடுத்துட்டு போறாருன்னா இவர் எப்படி ஒரு மனநிலை கொண்ட நபரா இருப்பாரு? அப்படி இவர் ரசிக்கிறாரு, எனக்கு வந்து ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவன்ஸ் இருக்கணும், நான் வெளியே வந்து அத்தனை பேர் நான் ஓடி வரணும்னு சொல்லி இவர் ரசிக்கிறாரு போல. இதே விஷயத்தை தான் செங்கோட்டையன் அவர்களும் பேசுறாரு. அவர் ஏதோ ஒரு மாலுக்கு போனாராம், ஒரு 100 பேர் கிட்டத்தட்ட வந்து செங்கோட்டையனை வந்து சுத்து போட்டாங்களாம். சார் சார் உங்க ஆட்டோகிராஃப் போடுங்க, போட்டோ எடுக்கிறாங்களாம், ஏர்போர்ட் போனாலும் அத்தனை பேர் வந்து தன்னை பாக்குறாங்க, போட்டோ எடுக்க சொல்லி அவ்வளவு மகிழ்ச்சியா சொல்றாரு. இது வந்து ஒரு அரிய காட்சி, நான் இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லைன்னு சொல்றாரு. அப்ப விஜய் மட்டும் இல்ல, இவ்வளவு அரசியல்ல இவ்வளவு அனுபவம் உள்ள செங்கோட்டையன் அவர்களே இதை ரசிக்கிறாரு. தன்னை சுத்தி ஒரு கூட்டம் இருக்கணும், அந்த போட்டோ எடுக்கிறாங்கன்னா அப்ப நான் ஒரு பெரிய ஆள் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவர் உணர்றாரான்னு தெரியல. அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, எனக்கு வந்து அரிய காட்சி அப்படின்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்த கூட சொல்லியிருந்தாரு, இந்த அமைச்சர்கள் பட்டியல் வெளியே வந்துச்சுல, இந்த மாதிரி செங்கோட்டையன் அவர்களுக்கு வந்து பொதுத்துறை, அடுத்ததான் புஷியானந்துக்கு இட்டுன்னு போறதுக்காக போக்குவரத்து துறைன்னு சொல்லி ஒரு காமெடியான அமைச்சர் லிஸ்ட் வெளியாச்சு. அதை பத்தி கேட்கும்போது இது மாதிரி அமைச்சர் லிஸ்ட் எல்லாம் வெளியிடுறது யாருன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கும்போது அவர் அது பதிலே சொல்லல. அது வந்து அன்அபிஷியலா வெளியாச்சு, அதுக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாதுன்ற மாதிரி மலிப்பு விட்டுட்டாரு. சொல்ல போனா அது என்ன சொல்றாங்கன்னா, டிவிக்கோட வாரியஸ் பண்ற வேலை தான், ஏதாவது பரபரப்பா இருக்கணும்னு சொல்லி பண்றாங்கன்ற மாதிரி சொல்றாரு. அடுத்ததா இளையராஜா இப்போ இஷ்யூ போயிட்டு இருக்குல்ல, அதை வச்சு செங்கோட்டையன் ஒரு கேள்வி கேட்கிறாரு. இது மாதிரி ஒரு பாடல் வரிகளோட அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது, இளையராஜா மட்டும் இல்ல, அதாவது இங்க குழந்தைல இருந்து பெரியவங்க வரை எல்லாருமே வந்து விஜய் வரணும்னு சொல்லி தான் எதிர்பார்க்கறாங்க, இது வந்து மக்களுக்கான பிரதிபலிப்பு தான் இளையராஜா அவர்கள் இந்த மாதிரி போட்டிருக்காருன்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்படி என்ன ஒரு பாடலை இளையராஜா போட்டிருக்காரு, இது ஒரு கேள்வியாட்ட போய் கேட்கறான்னு சர்ச் பண்ணி பார்த்தோன்னா, இளையராஜா அவர்கள் தன்னோட யூடியூப் பதிவிலையும் எக்ஸ் தளத்திலையும் வந்து ஒரு பாட்டை வெளியிடுறாரு. விஜயோட சின்ன வயசு போட்டோ கொண்ட ஒரு போஸ்டரோட அந்த பாடல் வெளியாகுது. சின்ன தம்பி உன்னை நம்பி நாடே காத்திருக்குன்னு சொல்லி இந்த தேர்தல் டைம்ல கரெக்டா அந்த போஸ்டரோட அந்த பாட்டோட வெளியாகுது. இதுக்கு இளையராஜாவோட ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவர் எல்லா பாட்டையுமே வந்து தனது பக்கத்துல வெளியிட்டு தான் வராரு, ஏன் நீங்க பெரிய விஷயமா பேசுங்கன்னு கேட்கறாங்க. இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஆனா எலெக்ஷன் ரிசல்ட் நெருங்குது. ஆல்ரெடி டிவிக்கு தொண்டர்கள் வந்து ஒரு மாதிரியான மனநிலையில தான் இருக்கிறாங்க. நான் வந்து கண்டிப்பா விஜய் தான் ஜெயிப்பாரு, கண்டிப்பா விஜய் தான் ஜெயிப்பாருன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அரசியல் படுத்திட்டு இருக்கோம். அப்படிலாம் இல்லம்மா, சினிமா வேற அரசியல் களம் வேற, அதெல்லாம் ஓட்டா மாறாது. வெளிவந்த கருத்து கணிப்பு படியே எப்படி இருக்குன்னா, விஜய் வந்து பெரும்பான்மையான ஓட்டுகள்லாம் கூட பெறப்போவது இல்லைன்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த நிலைமையில தாவேகவினரை இன்னும் தூண்டிவிடும் விதமாக இளையராஜா இந்த மாதிரி ஒரு பாடல் வரிகளை வந்து பகிர்ந்திருக்கிறாரு. இதற்கு பின்னாடி அரசியல் வட்டாரங்கள் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இளையராஜா யாரு, அவரு பிஜேபியில ஒரு எம்பியா இருக்கிறாரு. விஜய் யாரு, அவரு டிவிக்கே, அதுவும் தன்னை கொள்கை எதிரி, பிஜேபி வந்து கொள்கை எதிரி சொல்லி பலமாக சோசியல் மீடியால எதிர்த்து கொண்டு இருக்கிற ஒரு நபர் தான் விஜய். இவருக்கு வந்து இளையராஜா அவர்கள் எப்படி இந்த மாதிரி ஒரு பாட்டை போட்டு கொஞ்சம் ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி போடுறாரு, ஏதோ ஒண்ணு இருக்குது. அப்ப பிஜேபி வந்து ஏதோ ஒரு மறைமுகமாக விஜய் எப்படியாவது தன்னோட வலைகளை கொண்டு வர பாக்குறாங்க இளையராஜா வச்சு அப்படின்ற மாதிரி அரசியல் வட்டாரங்கள்லாம் பேச. ஏன்னா இளையராஜாவை பொறுத்த வரையுமே அவர் வந்து மோசமாலாம் பேசியிருக்காரு. அதாவது மோடி அவர்கள் வந்து அம்பேத்கரோட கம்பேர் பண்ணி பேசியிருக்காரு. அம்பேத்கர் இப்போ உயிரோடு இருந்தாருன்னா மோடி அவரோட வளர்ச்சியை பார்த்து அவரோட சமத்துவம் வந்து நிலைநாட்டுறாருல, ஏதாவது ஒரு மசூதியை போய் கொளுத்துறது, கிறிஸ்தவ ஆலயங்களை உடைச்சி தூக்குறது, நல்லா இருக்க தமிழ்நாட்டில் வந்து மத கலவரத்தை தூண்டுறதுன்னு சொல்லி பல்வேறு விஷயங்களை பண்ணிட்டு இருக்காருல. அம்பேத்கர் இருந்தாருன்னா இதெல்லாம் பார்த்து கை தட்டுவாராம், பெருமிதப்படுத்துவாராம். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து போற்றி பாடியிருக்காரு இந்த மாதிரி மோடி அவர்களை பத்தி. மோடி அவர்களை அம்பேத்கரோட கம்பேர் பண்ணி பேசியிருக்காரு. ஸோ இப்படி கொண்ட ஒரு நபர் இளையராஜா முழுசாக அந்த கட்சியில போயிட்டு எப்படி ஒரு மதவாதியாக ஒரு பயங்கரவாத கும்பலை போய் மாட்டிட்டு இருக்காருன்னு தெரியும். இவர் வந்து விஜய்க்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறதுன்றது
சுத்தி சுத்தி நம்மளுக்கே தெரியுது இந்த வட்டம் வந்து எப்படி வந்து நிக்குதுன்னு சொல்லி. இதை பத்தி செங்கோட்டையன் கேட்கும் போது இல்ல இளையராஜா மட்டும் கிடையாது, எல்லாருமே விஜய்க்கு ஆதரவா இருக்காங்கன்னு சொல்றாங்க. இளையராஜா ஆதரவா இருக்கிறான்ல, சரி ஓகே, நீங்க ஏன் பிஜேபியில இருக்கீங்க? நீங்க நம்புறீங்கல்ல, சின்ன தம்பி உங்களை நம்பி நாடே காத்திருக்குன்றீங்களே, யாரும் விஜய் நம்பிலாம் இல்ல, நீங்க நம்புறீங்கல்ல, சின்ன தம்பி உன்னை நம்பிதான் நாடே காத்திருக்குன்றீங்க. அப்ப நீங்க ஏன் பிஜேபியில இருக்கிறீங்க? இங்க விஜய் புதியதான கட்சி தொடங்கும் போது நீங்க வந்து இங்க ஜாயின் பண்ணிருக்கலாம்ல, டிவிகளை தொடர்ந்து பயணிச்சிருக்கலாம்ல. அப்ப நீங்க அங்க இருந்து நீங்க விஜய்க்கு நீங்க ஆதரவு தெரிவிக்கிறீங்கன்னா இது ஒரு விஷயமா இருக்குன்னு சொல்லி அரசியல் வட்டாரங்கள்லாம் பேசுறாங்க. இது குறித்த கேள்விக்கு தான் செங்கோட்டையன் அவர்கள் அப்படி ஒரு பதில் கொடுத்தாரு. அதாவது ஒரு இன்டர்வியூ ஒரு சொல்லியிருந்தல, இது மாதிரி அதை விட்டு வந்திருக்காரு இதை விட்டு வந்திருக்காருன்னு சொல்லி, இப்பயும் அதே புராணத்தை பாடுறாரு. அவர் எப்படிப்பட்ட தியாகங்கள்லாம் செஞ்சு வந்திருக்காரு, சாதனைகள்லாம் புரிஞ்சு வந்திருக்காருன்னு சொல்றாரு. சாதனையோ சோதனையோ, அதாவது சாதனைன்றது சினிமா துறையில அவர் காணாத சாதனையே இல்லை. அவருக்கு மிகப்பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, மிகச்சிறந்த ஒரு நடிகர், அது யாருமே வந்து மறுப்பு தெரிவிக்கல. ஆனா அதை வந்து நீங்க ஒரு சோதனைகளை கடந்து வந்திருக்கிறாரு அரசியலுக்குன்னா, எப்படிப்பட்ட ஒரு சோதனையை நீங்க கடந்து வந்துட்டீங்க? இங்க அவர் கொள்கை தலைவரா வச்சிருக்கக்கூடிய பெரியாரோ அம்பேத்கரோ யாரும் பார்க்காத சோதனையா விஜய் அவர்கள் பார்த்துட்டாரு. சோதனையை கடந்து வந்திருக்காரு. இவருன்னா எப்படி சொல்றாரு சோதனை கடந்து வந்திருக்காரு? அவர் என்ன சொல்றாரு விஜய் அவர்கள், நான் பல வழிகளை தாங்கி வந்திருக்கேன், வழிகளை தாங்கி. எந்த வழிகளை நீங்க தாங்கினீங்க? நீங்க எங்க ஒரு பிரச்சாரத்துக்கு போற அதாவது நம்ம தமிழக வரலாற்றிலேயே அரசியல் வரலாற்றிலேயே 4 தொகுதிக்கு மட்டும் போயிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு வீட்டுக்கு போய் தூங்கின ஒரு நபர் தான் விஜய். இவர் வந்து ரொம்ப சோதனைகளா தாண்டி வந்துட்டாராம். இரவு பாராமல் உழைக்கிறாருன்னு வரை செங்கோட்டையன் பிரஸ் மீட் சொல்றாரு. இரவு பால்கள் பார்க்காம விஜய் வேலை செய்யறாருன்னு சொல்லி அவருக்கே தெரியும் இது ஒரு அப்பட்டமான பொய்ன்னு சொல்லி அவ்வளவு தைரியமாக பிரஸ் மீட்ல பேசுறாரு. தியாகத்தோடுன்றாரு. சரி, நீங்க அவரை பத்தி போகுதுங்க, ஓகே. இன்னொரு விஷயத்த வந்து தூண்டுறாரு. அதாவது எங்க கட்சியை பத்தி சொன்னோம்னா விஜய்க்காக உயிர் தியாகம் பண்ண கூட எல்லாரும் ரெடியா இருக்காங்கன்னு சொல்றாரு. பாத்தீங்கன்னா எந்த டைம்ல எது மாதிரியான ஒரு விஷயத்த சொல்றாரு பாத்தீங்களா? ஆல்ரெடி இந்த எலெக்ஷன் நெருங்கும் போது தாவேக்காவினர் வந்து தயவு செஞ்சு பத்திரமா இருக்கணும்னு சொல்லி எல்லாருமே பேசிட்டு இருக்கோம். தாவேக்கா தொண்டர்கள் யாரா இருந்தாங்கன்னா அவங்களை கண்காணிப்புல வச்சுக்கோங்க. ஏன்னா சோசியல் மீடியால அவங்க அப்படியே டைரக்டா வீடியோ எடுத்து போடுறாங்க. இங்க விஜய் வந்து தோத்துட்டாருன்னா நாங்க தற்கொலை பண்ணிப்போம்லாம் போடுறாங்க. இந்த டைம்ல என்ன சொல்றாருன்னா விஜய்க்காக உயிர் தியாகம் பண்ண கூட ரெடியா இருக்காங்கன்னா, அப்ப எது மாதிரியான ஒரு விஷயத்த நீங்க கிரியேட் பண்ண பாக்குறீங்க? அதை வச்சு நான் எப்படி விஜய் ஒரு கரூர் கேஸ்ல மாட்டினதுமே நேபாள் போல இங்க ஜென்சி புரட்சி வெடிக்கும்னு சொல்லி ஒரு புரட்சியை கிளப்பி விட்டுட்டு டிலீட் பண்ணிட்டு போனாரோ, அதை வச்சுனா தப்பிச்சுப்பாரு. அவருக்கு வந்து இந்த கிரிமினல் மைண்ட் வந்து அதிகமாவே இருக்கும், அவர் தப்பிச்சுட்டு போயிட்டாரு. ஆனா செங்கோட்டையன் அவர்கள் உயிர் தியாகம் பண்ண ரெடியா இருக்காங்கன்னா எது மாதிரியான அரசியல் இங்க வர வைக்க போறீங்க? அதாவது இந்த ரிசல்ட் டே அன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு சாதகமா அமையலன்னா இது மாதிரியான சில கோழைத்தனங்களை உங்க டிவிக்கு தொண்டர்கள் பண்ணுவாங்க. அதை சொல்றீங்களா? அப்ப நியாயப்பட்டு நீங்க கிளப்ப பாக்குறீங்களா? எல்லாருமே வந்து ஏதாவது தவறான முடிவில் எடுங்க, ஏதாவது இங்க கள்ள ஊட்ட நடந்திருக்குது, ஏதோ ஒரு ப்ராசஸ் தப்பா இருக்குன்னு சொல்லி நீங்க ஏதாவது பண்ணிக்கோங்கன்னு சொல்லி உங்களை தூண்டி வரீங்களா? ஒரு அரசியல ஒரு மூத்த தலைவராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் இந்த மாதிரியா பேசுறத யாராலையுமே ஏத்துக்க முடியல. ஒட்டு மொத்தமா பார்த்தனா அவருக்கு கொடுத்திருந்த அந்த பிரஸ் மீட்டப்ல ஒரு தகவல் கூட உண்மையா இல்ல. அவருக்கே தெரியும் விஜய் பத்தி அவர் பேசுறதோ விஜய்க்காக அவர் பேசுறதோ எல்லாமே வந்து பொய்யான ஒரு விஷயமா தான் இருக்கு. வலுக்கட்டாயமாக பேசுறாரா இல்ல எப்படி பேசுறான்னு தெரியல. சரி, இது ஒரு பக்கம் இருக்க, இப்படிதான் செங்கோட்டையன் அவர்களும் சரி, கட்சியில இருக்க ஆதவஜனும் சரி, எல்லாருமே மேடை மேடையா போயிட்டு நாங்க வந்து இவ்வளவு பெரிய வாக்கு சதவீத வெற்றி பெற்றுவோம், இவருதான் சிஎம்னு பேசுறாங்க. கருத்து கணிப்புகள் வெளியாச்சு எக்ஸிட் போல்னு சொல்லி. மெஜாரிட்டியான நிறுவனங்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இங்க திமுகக்கும் அதிமுகக்கும் தான் போட்டி, விஜய் வந்து பெரும் பொருட்டாவே அவங்க எடுத்துக்கல கருத்து கணிப்புலயும் கூட. ஆனா இப்ப ரீசெண்டா இன்னொரு கருத்து கணிப்பு வெளியாயிருக்கு. இந்த பெரிய பெரிய நிறுவனங்கள் வெளியிட்ட கருத்து கணிப்பை விட்டாலுமே சரி, டிவியோட ஜோசியர் அவர்கள் அதை ரதன் பண்ணிட்டு அவர் ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டாரு. அடுத்த 109 மணி நேரத்துல விஜய் தான் சிஎம் ஆவாரு, 170 சீட்டெல்லாம் வந்து விஜய் பெற்றுவாருன்னு சொல்லி அவர் ஒரு அப்பட்டமான சில விஷயங்கள் காமெடி பண்ணியிருந்தாரு. இப்படி தாவேக்காவை சார்ந்தவங்க அவங்க ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டு இருக்காங்க. இந்த மை ஆக்சிஸ் இந்தியா ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டு இருந்தாங்களே, அதை நம்பி தாவேக்கனர்லாம் நாங்க தான் சிஎம்னு பேசியிருந்தாரு. விஜய் அவர்கள் என்ன பண்றாருன்னா அவரோட ஜோசியர் சொல்லிட்டு இருக்காரு நீங்க 170 சீட்டுகள் பெறுவீங்க, நீங்க தான் சிஎம் சொல்லி. அதை நம்பி விஜய் வந்து கோவில் குளமா சுத்திட்டு இருக்காரு. இந்த நிலையில விஜயோட நெருங்கிய நண்பரான ஐபிஎஸ் அதிகாரி ரவி அவர்கள் அவர் ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்காரு. என்னன்னு பார்த்தோன்னா 41% வாக்குகள் அது பெற்று டிவிக்கு வந்து இந்த வாட்டி ஆட்சி அமைப்பாங்கன்னு சொல்றாங்க. 41%? அதாவது இங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பல மெஜாரிட்டியான அந்த நிறுவனங்கள் நடத்திய அந்த எக்ஸிட் போல்லையே விஜய்க்கு வந்து ஒரு 10 to 25 சீட்டுகள் மேல தரல. இவர் என்ன 41% சொல்றீங்களே, எப்படிப்பா நீங்க சர்வே எடுத்தீங்க அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு தொகுதிக்கு 10 ஓய்வு பெற்ற காவல் அதிகாரியை யூஸ் பண்ணாங்களா. அப்ப கணக்கு போட்டு பார்த்தோம்னா 234 தொகுதி 10 போலீஸ் ஆபீசர்னு போட்டோம்னா 2340 போலீஸ் கிட்ட வருது. அப்ப இத்தனை ஓய்வு பெற்ற காவல் அதிகாரியை யூஸ் பண்ணிருக்கீங்களா நீங்க? அதாவது 2000 போலீஸா வந்து விஜய்க்காக சர்வே எடுத்திருப்பாங்க. இது என்ன ஒரு கதையா இருக்கு? 2.34 லட்சம் மக்கள் வந்து விஜய்க்காக ஓட் பண்ணிருக்காங்க இப்படி பேசுறாரு. இன்னும் இவர் இப்படி பேசுறாரு, தொடர்ந்து இளையராஜா இப்படி விஜய்க்கு ஆதரவா போறாரு. இவரும் ஏதாவது விஜய்க்கு லிங்க் இருக்குன்னு பார்த்தோம்னா இவர் வந்து விஜய்க்கு வந்து
நெருங்கிய நண்பர். அதாவது ஓய்வு பெற்ற காவல் அதிகாரிகளுக்குலாம் இதுதான் வேலையா, சர்வே எடுக்கிறது தான் போய் வேலையா? அப்ப நீங்க சொல்ற மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லா 2340 போலீஸ் ஆபீசர் வந்து இங்க யூஸ் பண்ணிருக்கீங்களா, சர்வே எடுத்தீங்களா கேட்டா கண்டிப்பா இல்ல. இதுவும் எலெக்ஷன் டைம்ல ஒரு இதை கிரியேட் பண்றது பாருங்க, விஜய் தான்ன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றதுக்கான வேலையை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இவர் யார்? இவர் ரீசெண்டா இளையராஜா இப்படிதான் பேசுறாரு. இவர் வந்து தொடர்ந்து இவருக்கு அவ்வளவு ஃபேன் ஃபாலோவர்ஸ் வேற இருக்கிறாங்களே, இவர் பேசி வந்து ட்வீட் போட்டிருக்காங்களே, இவர் யாருமே பார்த்தனா இவர் வந்து விஜய்க்கு நெருங்கிய நண்பராம். ஸோ இவர் இப்படி பேசுறது வந்து நம்மளுக்கு ஆச்சரியமான ஒரு விஷயம் இல்லை. இப்படி பல்வேறு கருத்து கணிப்புகள், அதாவது இன்னும் தாவேக்கந்தர்கள் இப்படி இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பூத்துக்கு ஒரு 100 ஓட்டுன்னு வச்சுக்கோங்க, இருக்கிற எல்லா பூத்துலையும் கணக்கு போட்டிங்கன்னா நாங்கள் தான்டா ஆட்சி அப்படின்ற மாதிரி சுத்துறாங்க. இன்னும் பரவாயில்ல, எல்லா கருத்து கணிப்பும் தள்ளி விட்டுட்டு மக்கள் தீர்ப்பு என்னன்னு சொல்லி இன்னும் ஒரு 2 நாட்கள் தான் நம்மளுக்கு தெரிய வந்துடும். ஸோ உங்கள் கருத்து என்னவா இருக்குன்னு சொல்லி இந்த கமெண்ட்ல சொல்லிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.